இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம், காலேஜ் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 3 டாபிக்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாட்டர் கலரை எப்படி பிளேஸ் பண்ணணும், இப்போ வாட்டர் கலர் பண்ணும்போது எப்படிலாம் அந்த ஸ்பேஸை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கணும்ன்றத வீடியோ நான் சொல்றேன். அண்ட் செகண்ட் டாபிக் வாட்டர் கலர்ல கலர் தியரி சொல்லுவாங்க. என்னென்ன கலர் யூஸ் பண்ணா என்னென்ன கலர் வரும்ன்றது பேசிக்ஸா எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கலர் தியரி நான் செகண்டா சொல்றேன். அண்ட் தேர்ட் வந்துட்டு தியரி 50 மார்க்ஸ்க்கு வரும்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதை வந்துட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு எங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வரிசையா எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 3ஆவதா வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். அண்ட் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல காலேஜ் டீடைல்ஸ் போட்டிருப்பேன். அதுல போயிட்டு நீங்க காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதாவது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் முக்கியமா ஒன் திங், வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு டேப் வந்து யூஸ் பண்ணி 4 சைடு வந்துட்டு ஒட்டி அப்புறம் தான் வந்துட்டு போர்டை வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த டேப் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ வந்து அதான் இப்பயே நான் சொல்லிடுறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வரிசையா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வரிசையா நான் சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. வாட்டர்மென் ஷீட், பஃபோட் ஆர் ஹேண்ட்மேட் ஷீட், இது 3மே மேக்ஸிமம் வந்துட்டு நார்மல் ஷோரூமில் கிடைக்காது, ஆன்லைனில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரஷஸ், ரவுண்ட் ப்ரஷ் ஆர் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர், கடைசியாக வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம டட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக பேலட், லாஸ்ட் ஒன் பேலட், அது ரொம்ப முக்கியம். அதான் வச்சு நம்ம கலர் வச்சு யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த பொருளை எப்படி வைக்கணுன்றதை நம்ம பார்த்துருவோம். நம்ம பண்ண போகிற போர்டு, ஒர்க் பண்ண போகிற போர்டை வந்துட்டு ஒர்க் பண்ண போகிற போர்டு ஷீட்டு எதுனாலுமே நம்ம நார்மலாக வச்சுட்டு அதுக்கு ரைட் சைடில் வந்துட்டு நம்ம பேலட் யூஸ் பண்ணணும். வாட்டர் கலருக்கு பேலட் நான் வாங்க சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போதைக்கு பேலட் வந்து ரூமில் வச்சுட்டு வந்துட்டனால டைல்ஸ் யூஸ் பண்ணுறேன். வெள்ளைன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக. கலர்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுமே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லுமே எல்லா கலரையுமே வந்துட்டு நம்ம பேட்ச் பண்ணிடணும். இருக்கிற எல்லா கலருமே மேக்ஸிமம் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு வேறு கலர் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்டு ஏதாச்சும் ஒரு அழுக்கு துணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லும் நமக்கு எப்படி துணி தேவை. அப்போ தான் ப்ரஷ்ஷெல்லாம் நம்ம வந்து தண்ணியை டேப் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் ப்ரஷஸ் வந்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுற ப்ரஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 ப்ரஷ் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த ப்ரஷ் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் தண்ணி வந்துட்டு ஒரு பெரிய கப்லேயே இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நிறையா இது டோன் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நார்மலான தண்ணி வந்துட்டு எப்பயும் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது. இதே வந்துட்டு ஏதாவது கலர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் பண்ணும்போது அந்த கலர் வந்து ஃபுல்லும் மாறும். அப்படி மாறி ஃபுல்லுமே வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்து டர்ட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக துணி உங்களுக்கு தேவை. அண்ட் தண்ணி எடுத்துக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கணும். கலர் வந்து சைடில் வச்சிடணும். ஸோ வந்துட்டு தண்ணியை தான் நம்ம பேட்ச் பண்ணி நம்ம வந்துட்டு போர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு ஃபுல் செட்டப்பு. இங்கே கேமரா வைக்கணுன்றனால நான் இப்படி வச்சுருக்கேன். இதான் வந்துட்டு செட்டப்பு. எப்பயும் இந்த மாதிரியே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இது சும்மா ஃபேன் சைடில் காற்றுக்காண்டி வச்சுருக்கேன் பறக்கும்ட்டு. வாட்டர் கலர் நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் வச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு கலர் கலக்க போகிறேன். ரெட் கலர் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலக்கிறேன் பாருங்கள். ப்ரைமரி கலர்ஸ் ரெட், ப்ளூ, அப்புறம் எல்லோ, இது 3 தான் ப்ரைமரி கலர்ஸ். இந்த 3 கலர் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். நமக்கு எல்லா கலரும் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். நமக்கு வந்து கலர் தியரி பேசிக்காக தெரிஞ்சாலே. லெஃப்ட் சைடில் மேலே வந்து இமேஜ் கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம். நான் வாட்டர் கலர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தண்ணியாக யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். கலர்ஸ்லாம் அந்த பேலட்டில் லெஃப்ட் சைடில் வரிசையாக வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் எப்பயும் வச்சுக்கணும். அண்டு தண்ணி மேலே நான் வந்து வச்சுருக்கிறத காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு ரெட் கலர் நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு நான் வந்து கீழே வந்து ப்ளூ கலர் இருக்கும். தண்ணியால் திருப்பி நம்ம ப்ரஷ்ஷை வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். அண்டு ரைட் சைடில் அந்த கலர் பார்த்திங்கனாலே தெரியும் வாட்டர் வச்சு எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கான்னு. நம்ம தண்ணியாக நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது தான் மெயினாக வாட்டர் கலரோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இதை வச்சு எப்படிப்பட்ட ரியலிஸ்டிக் ஒர்க் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும், நம்ம அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டால். இப்போ வந்து நான் வந்து
ஃபுல்லு இப்போ வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கலரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரெட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது, அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா பேட்சாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேட்சாக இருக்கிறதா நம்ம வாட்டர் கலரில் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே நான் தொடச்சிட்டேன் பாருங்கள். அடுத்த கலர் எடுக்கும்போது எல்லோ வச்சுருக்கேன். அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு நான் எல்லோ வச்சனால கீழே வச்சுருக்க அந்த பேலட்டில் எல்லோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு நான் ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தொடச்சதுக்கப்புறம் அந்த பிளெயின் எல்லோவை என்னால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் ப்ரஷ்ஷை நம்ம ஃபுல்லும் கழுவிட்டு நம்ம ஃபுல்லும் தொடச்சா மட்டும் தான் நெக்ஸ்ட் கலரை வந்துட்டு கரெக்டாக நம்ம ஃபார்முலாக யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நான் வந்து ப்ரைமரி கலர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பேலட்டில் பாருங்கள், ரெட் கலரை வந்துட்டு நான் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளூ கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது வருது பாருங்கள் கலர், ஒய்லட் கலர். அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒய்லட் கலர் கிடைக்கும். இது செகண்டரி கலர். ரெண்டு ப்ரைமரி கலர்ஸை சேர்த்து நம்ம செகண்டரி கலர்ஸை வந்து கொண்டு வரோம். அண்ட் இதில் மெயினாக என்னென்னா, நீங்கள் ப்ரைமரி கலரில் ரெட்டையும் ப்ளூயும் சேம் 50% கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் கரெக்டான ஒய்லட் கிடைக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ப்ளூ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ப்ளூ ஒய்லட் கிடைக்கும். அண்ட் கொஞ்சம் ரெட் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அண்ட் ரெட் ஒய்லட் கிடைக்கும். அந்த கலரில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக என்னால் வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு 50% கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணுற ஒய்லட் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட்டிஷ் அதிகமாக இருக்குது, ரெட்டிஷ் ப்ளூ, அதாவது ரெட்டிஷ் ஒய்லட்டாக நம்ம சொல்லும் போது இப்போ கலரிஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நிறையா பார்க்க கலர் யூஸ் பண்ண நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு கலரையும் நம்ம ஒவ்வொரு டோன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நான் வந்துட்டு ஒய்லெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம கலர் யூஸ் பண்ணுறதும் அண்ட் வாட்டரை நம்ம எவ்வளோக்கு நம்ம சேர்க்குறோமோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு கலர் கிடைக்கும், அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். இப்போ வந்துட்டு ரெட்டையும் எல்லோவையும் நான் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், நமக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். நம்ம ரெட்டையும் எல்லோவையும் கரெக்டாக சேம் 50% கரெக்டாக சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டான வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஆரஞ்சு. அப்படி இல்லைனா திக் ஆரஞ்சு கிடைக்கும், இல்லைனா லைட் ஆரஞ்சு கிடைக்கும். முன்ன பின்ன வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நம்ம வந்துட்டு தண்ணி எவ்வளோ கலக்கிறோமோ அது ரிலேட்டடாக. இது நான் பேசிக்காக ஒரு ரிசல்ட் கொடுக்கணுன்றனால இப்படி நான் வந்து இது எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ரெட்டையும் எல்லோவையும் நம்ம சேர்த்தா ஆரஞ்சு கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஆரஞ்சு கலர் நான் இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. நான் தண்ணி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தட் கிடைக்குது. அண்ட் போக போக நம்ம வந்துட்டு இதிலே வித்தியாசமாக நிறையா டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இது பேசிக்காக கலர் வீல், கலர் தியரின்றது எல்லாருக்கும் கன்ஃபார்ம் தெரியணும். ஏன்னா வந்துட்டு கலர் என்னென்ன கலர் நம்ம சேர்க்கணுன்றது பேசிக்காக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்துட்டு இந்த படிப்புக்குன்னு ரிலேட்டடாக எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ட்ராயிங் பண்ண தெரியும், கலர் பண்ண தெரியும். ஆனால் எதை மிக்ஸ் பண்ணால் எதுன்னு ப்ராப்பராக ஒரு இது தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ப்ராப்பராக வந்துட்டு போகணுன்னா இதெல்லாம் எல்லாமே கன்ஃபார்ம் தெரியணும். இப்போ வந்து மூணாவதாக ஒரு கலர் சேர்க்குற பாருங்க, எல்லோவையும் ப்ளூவையும் சேர்த்தா நமக்கு க்ரீன் கிடைக்கும். அதாவது நல்லா திக் க்ரீனாக கிடைக்கும். இதில் எல்லோயிஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லைட் க்ரீன் கிடைக்கும். எல்லோ க்ரீன் அதாவது ப்ளூயிஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு திக் க்ரீன் கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் சேர்க்குறோமோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒவ்வொரு கலரையும் கலக்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஷரி கலர்ஸ்னு மூணாக நான் ஒன்று போடலை, அது மேலே இமேஜ்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. 12 கலர்ஸ் வரும். ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம லைட்டாக டெப்த்து டார்க்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் சேர்க்க நமக்கு எண்ணிக்கை இல்லாத நிறையா கலர்ஸ் கிடைக்கும். ஸோ வந்துட்டு கிளாத் வச்சு இப்போ பேலட் அழுக்காக இருக்குல்ல ரைட் சைடில், அதில் வந்துட்டு நம்ம தண்ணி யூஸ் பண்ணி வெக்கப்படாமல் அழுப்புப்படாமல் போயிட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் பைப் வச்சு கழுவிட்டு வந்துட்டியா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அடுத்த கலர்ஸ் நீங்கள் கலக்குங்க. நம்ம இந்த 3 ப்ரைமரி கலர்ஸை வச்சுட்டு நம்மளால் லட்சக்கணக்கான கலர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். நார்மலாக வந்துட்டு கலர்ஸில் இதுதான் இந்தந்த கலர்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ கலர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம வந்துட்டு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். லைட்டாக நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கலரை கம்மி பண்ணி ஒவ்வொரு கலர்லேயே 10%, 20% அப்படி வேறு சேர்க்க நமக்கு பல லட்சம் கலர்ஸ் வரும். ஸோ வாட்டர் கலரில் மொத்தமாக ப்ரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி 3 கலர்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் உங்கள் திறமை வச்சு நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்திருக்கு. இப்போ வந்து லைட்டாக நான் வேறு ஒரு ட்ரெஷரி கலர்ஸு டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது திக்கான வந்து ஒரு ஒய்லட், ரெட்டிஷ் ஒய்லட் வந்து அதிகமாக நம்ம வச்சு காட்டுறோம். ஸோ மேலே வந்து அந்த கலர்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து கலர் தியரி பொதுவாக தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கி உள்ளதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
இப்போ வந்துட்டு தியரி மார்க்ஸ்க்கு உண்டான அந்த 50 மார்க்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதான் நம்ம பார்க்க போறோம். பிட்டெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சொல்லணும்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 மார்க்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை யாருன்னு அப்படின்னு கேட்பாங்க. கவலைப்படாதீங்க, தமிழ்லையும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்துலயுமே வந்துட்டு 10th பப்ளிக் மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் தாஜ்மஹால் யார் வந்துட்டு கட்டினான்னு, ஷாஜகான் அப்படின்றதுதான் ஆன்சர். அண்ட் தஞ்சாவூர்ல உள்ள டெம்பிள் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பிக் டெம்பிள் நேம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் எங்க இருக்குது அப்படின்றதா கேட்பாங்க. மூணுத்துக்குமே மேக்சிமம் ஒரே ஆன்சர் தான். தஞ்சாவூர்ல இருக்கிற பிக் டெம்பிள் நேம் வந்துட்டு பிரகதீஸ்வரா டெம்பிள். அண்ட் பிரகதீஸ்வரா டெம்பிள் எங்க இருக்குன்னு கேட்டா தஞ்சாவூர் நீங்க சொல்லிக்கலாம். இது வந்துட்டு இப்படி மாத்தி கூட கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அண்ட் தமிழ்ல தான் கேட்பாங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மோனோலிசா பெயிண்டிங் யார் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா லினோவா டாவின்சி பண்ணதுலேயே ஃபேமஸான பெயிண்டிங் எதுன்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். அண்ட் ரெண்டுத்துக்குமே மாற்றி சொல்லலாம். மோனோலிசா பெயிண்டிங் வந்து லினோவா டாவின்சி பண்ணது. லினோவா டாவின்சி பண்ணது நிறைய பெயிண்டிங்ஸ் ஃபேமஸா இருக்குது. அதுல ஆப்ஷன்ஸ்ல எது கொடுத்துருவாங்களோ, மோனோலிசா கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க கொடுக்கலாம். அண்ட் உழைப்பாளர் சிலை எங்க இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் சென்னையில மெரினா பீச்ல இருக்கிறதா உழைப்பாளர் சிலை. நான் இமேஜ் கொடுக்குறேன் பாருங்க. இதுக்கு நானே தப்பா தான் வந்து ஆன்சர் எழுதுனேன். எனக்கு அப்ப அந்த அளவுக்கு தெரியாது உழைப்பாளர் சிலை எங்க இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் நான் சென்னை சைட்லாம் அவ்வளவா போனது இல்லை. அதனால அப்புறம் ஒரு 10 மார்க் கொஸ்டினா கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட பத்தி 20 லைன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் லினோவா டாவின்சி, அவங்கள பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. சோ வந்துட்டு அதை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கண்ட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் எழுதி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபேமஸ் கல்ச்சரை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலை, நிறைய கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் நிறைய பேருக்கு சிலது ஃபுல் டீட்டெயில் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்க பத்தி நான் வந்து சும்மா எழுதி விட்டேன். அதுவும் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான். 2 ஆப்ஷன் கொடுத்து 1 கேட்பாங்க. 2 கொஸ்டின்ல ஏதாச்சும் 1 எழுதுங்க. நான் ஆர்டிஸ்ட் பத்தி எழுதி தப்பிச்சிட்டேன். முக்கியமா வந்துட்டு வாட் இஸ் லைன், ஷேப், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கேட்பாங்க. என்னன்னா புதுசா இருக்கேன்னு பார்க்கணும். இதெல்லாம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். இதுக்கு தனியா ஒரு நான் வீடியோ வந்துட்டு மேக் பண்றேன். லைன், ஷேப், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் பத்தி. இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் சொல்லுவாங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் மட்டும் வந்து 7 இருக்குது. அது 1 மார்க்ல உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை தனி ஒரு வீடியோவா நான் வந்து மேக் பண்ணி போறேன். அண்ட் பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷியரி கலர் 3 கலர்ஸ் நான் வந்து வாட்டர் கலர்ல சொல்லியிருப்பேன். அதை வந்துட்டு 1 மார்க்ல கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணா என்ன கலர் வரும், ரெட்டையும் ப்ளூவையும் சேர்த்தா என்ன கலர் வரும் அப்படின்றத வந்து கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து முக்கியமா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதான் நான் வாட்டர் கலர்ல சொல்லியிருப்பேன். அண்ட் பிரைமரி கலர் எத்தனை இருக்குது, செகண்டரி கலர் எத்தனை இருக்கு, டெர்ஷியரி கலர் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. பிரைமரி கலர்ஸ் வந்து 3, செகண்டரி கலர்ஸ் 3, அண்ட் டெர்ஷியரி கலர்ஸ், டெர்ஷியரி கலர்ஸ் எப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த கலர்ஸ் வந்து மொத்தம் 12 இருக்குது. இதையும் உங்களுக்கு வந்துட்டு கேட்பாங்க. இது வந்துட்டு எப்படின்ட்டு நான் வாட்டர் கலர்லயே கலந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ முதல்ல கடைசியா பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எந்த சோசியல் மீடியா லிங்க்ஸ்ல வேணாலும் என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பிகைண்ட் தி சீன்ஸ். இதுதான் நம்ம ட்ரைபேடு. இதுதான் ஃபுல்லு வச்சுட்டு உப்பேத்துறது. கரெக்டா என்ன ஃபேன் சவுண்ட் ரொம்ப கேட்குது, அதனால ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்துட்டு டெல்லிக்கு இது கூப்பிட்டு போனானுங்க டூரு. அப்போ வாங்கினது கம்மியான விலையில இருந்தனால வாங்கிட்டேன். அங்கே வந்து ரோட்ல போட்டு நிறைய இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இதுதான் இப்போ வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். இது யூஸ் பண்றதுல வீடியோ எடுக்கிறது வேற ஸ்டாண்ட் இப்போ வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு டைமே எடுத்துட்டு இப்படிதான் உள்ள தள்ளி அப்படி க்ளோஸ் பண்ணி முடிக்கிறது. சும்மா பிகைண்ட் தி சீன்ஸ் போடுவோன்னு தான் பார்த்தேன். இதுல ஒண்ணு மட்டும் லைட்டா டேமேஜ் ஆயிருக்குது, உள்ள போகாது. மத்தெல்லாம் கூட உள்ள சொல் பேச்சு கேட்டு ஓடிடும். மற்றபடி எல்லாம் கஷ்டம். எல்லாத்தையும் எடுத்து உள்ள தள்ளி இங்க போய் வச்சிருவோம் என் செல்ஃப்ல. அவ்வளோதான். அப்புறம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன்.